1000 சப்ஸ்கிரைபர் வந்து நான் இப்போ ரீச் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது எனக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு. ஸோ தங்களுடைய பேர் ஆதரவால் நாங்கள் எங்கள் சேனலை மேலும் மேலும் இன்னும் எடுத்துகிட்டு போகணும். தோல்வியை சந்திச்சேன். ஒரு வெற்றி அடையணும்னா அதுக்கு முதல்ல தோல்வி அடைஞ்சிருக்கணும். அதிக பேசுறவங்க பேசிட்டு போட்டோம். நம்ம இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். தன்னன்மைக்கே என்னைக்கும் எழுந்துடாதீங்க. உங்களோட தன்னன்மைக்கு தான் உங்களை வளர்த்து பெரிய ஆளா மாற்றும். என்னுடைய தன்னன்மைக்கு நான் விடலை. ஹாய், திஸ் இஸ் சக்தி. வெல்கம் டு உப்மா விளாக்ஸ். உங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி, வணக்கம். ஏன்னாக்க இந்த வீடியோ வந்து எதுக்குனாக்க 1000 சப்ஸ்கிரைபர் வந்து நான் இப்போ ரீச் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது எனக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு. இது 1000 சப்ஸ்கிரைபர் எப்படி நான் ரீச் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன். இருக்குது மெயினாக வந்துட்டு உங்களுக்கு நான் மிகப்பெரிய கடமைப்பட்டு இருக்கிறேன். உங்களுக்கு நான் ரொம்ப நன்றி கடமைப்பட்டு இருக்கிறேன். ஏன்னாக்க நான் இதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த 1000 சப்ஸ்கிரைபர் ஆகுமா ஆகாதான்னு நான் நிறைய யோசனை பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் நான் வருத்தப்பட்டு இருக்கிறேன். இப்போ நான் இந்த கேமரா முன்னாடி உட்காந்து பேசுறது கூட நான் ரொம்ப அச்சப்பட்டு இருந்தேன். எனக்கு ஒரு மாதிரி வெக்கம், ஒரு மாதிரி கூச்சம், ரெண்டும் ஒண்ணுதான். எனக்கு ஒரு மாதிரி ஒரு கில்ட்டியா இருந்தது. எப்படா நம்ம பேசுறது இந்த கேமரா முன்னாடின்னு. ஸோ என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் சொன்னாங்க, எனக்கு சில பேரெல்லாம் எனக்கு முக்கியமானவங்க கூட சொன்னாங்க, வந்து மாஸ்க் போட்டுக்கோ, உனக்கு அப்படி கூச்சமா இருந்ததுன்னா பேசல, மாஸ்க் போட்டுக்கோ, அப்போ உனக்கு ஒன்றும் இது இருக்காது இல்லையா, யாருக்கும் அவ்வளோ தெரிஞ்சிக்காது இல்லையா அப்படிலாம் சொல்லியிருக்காரு. எனக்கு அது பிடிக்கல. ஏன்னாக்க இது நம்மளுடைய சேனலு. ஸோ நம்மளோட சேனல்ல வந்துட்டு நம்ம மூஞ்சி காட்டாம எப்படி நம்ம காட்டுவோமே, என்னாச்சு? எனக்கு வந்து ஏன் மூஞ்சி காட்டுறது நான் யோசிக்கிறேன்னா, என்ன நிறைய பேர் கேவலமா ஒரு மாதிரி சில பேர்லாம் பேசுவாங்க. கூட இருக்கிறவங்களே சில பேர்லாம் அப்படி பேசியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு காரணத்துக்கோசரம் தான் நான் மூஞ்சி காட்டுறதுக்கெல்லாம் கொஞ்சம் யோசனை பண்ணிட்டு இருந்தேன். பட் இப்போ எனக்கு அந்த இதுவும் இல்லை. ஏன்னா கடவுள் கொடுத்ததுடைய வரம் இது. கடவுள் நம்மளுக்கு எப்படி அமைப்பாரோ அது போலதான் அமைச்சிருக்கு. இதை நம்ம எதுக்கு மூடி மறைச்சி மாஸ்க் போட்டுட்டு என் மூஞ்சி நான் காட்டுறதுக்கு வைக்கப்படணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் இப்ப நான் காட்டலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ தங்களுடைய பேர் ஆதரவால நாங்க எங்க சேனலை மேலும் மேலும் இன்னும் எடுத்துட்டு போகணும். நாங்க இன்னும் கண்டென்ட்லாம் எதுவும் அவ்வளோ போடலை. நாங்கள் சும்மா சின்னதாக ஷார்ட்ஸ் போட்டுன்னா அப்படியே போயிட்டு இருக்கிறோம். ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் வீடியோலாம் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ்லாம் வச்சுட்டு நல்ல ஒரு கண்டென்ட் பண்ணணும். நல்லா நம்மளும் ஜனங்களுக்கு பார்க்குற மாதிரி, ஓகேப்பா இந்த சேனலில் ஓகே ஒரு நல்லா பண்ணுறாங்க இப்படியெல்லாம் அவங்களும் நம்மளுக்கு ஒரு லைக் பண்ணி ஒரு கமெண்ட் போட்டால் எனக்கு அது ஒரு பூஸ்ட்டு தானே. அதுக்காக தான் இதுக்கப்புறம் நாங்கள் ஆரம்பிக்கிறோம். இதுக்கப்புறம் நல்லா நாங்கள் வீடியோலாம் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ இது ஃபஸ்ட்டு. ஸோ அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. தப்பு தண்டா ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் திருத்திக்கிறோம். ஸோ நான் 1000 சப்ஸ்கிரைபர் நான் எப்படி ரீச் பண்ணேன்ட்டு சிம்பிளாக சொல்லிடுறேன். நான் 1000 சப்ஸ்கிரைபர் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்தேன்னா, ஒரு 4-5 சேனல் வச்சுட்டு இருந்தேன். நான் ஓரளவுக்கு ஹார்ட் ஒர்க் போட்டேன்னு வச்சுக்கலாம். எந்த நேரம் ஃபோன் எடுத்து இப்படி நோண்டிகிட்டே இருப்பேன். சப்ஸ்கிரைபர் ஆகிருக்காங்களா, வீடியோ போயிருக்கா, வியூஸ் போயிருக்கா, இதெல்லாம் நான் ஆராய்ச்சி பண்ணி உட்காந்துப்பேன் என் ஃபோனில். அப்போல்லாம் நான் அப்போ தான் தோல்வியை சந்தித்தேன். ஒரு வெற்றி அடையணும்னா அதுக்கு முதல்ல தோல்வி அடைஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர். ஸோ நான் தோல்வியை வந்துட்டு நிறைய அனுபவிச்சிருக்கிறேன். நான் 4 சேனலும் படும் தோல்வி. ஒரு சப்ஸ்கிரைபர் கூட இல்லை. ஏன் ஃபேக்கா நானே 10 ஐடி கிரியேட் பண்ணிட்டு என் சேனலுக்கு நானே சப்ஸ்கிரைபரா நான் வந்திருப்பேன். 10 சப்ஸ்கிரைபர் ஆயிடுச்சு எல்லாரும் காட்டிட்டு போற வரவங்க கிட்ட எல்லாம் போன் வாங்கிட்டு நான் பண்ணிட்டு இருப்பேன். நானே தெரிஞ்சவங்க கிட்ட போன் வாங்கி பண்ணுவேன். பட் நான் என்ன பண்ணணும் அவங்களுக்கும் தெரியாது. நான் இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தேன். இதாலே இந்த தோத்துடுச்சு, நான் தோல்வி அடைஞ்சேன், ஃப்ளாப்பு. அதுக்கப்புறம் யோசனை பண்ணிட்டு திரும்பவும் சேனல் திரும்பவும் அதே மாதிரி தான் பண்ணேன். அதுவும் தோல்வி அடிச்சு, கண்டென்ட் எதுவும் இல்லை, வியூஸ் எதுவும் போகல, யாரும் அவ்வளோ இது பண்ணல. என் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்க்கே நான் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கிறேன், டே மச்சான் இந்த மாதிரி நான் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன்டா, நான் லிங்க் அனுப்பி விடுறேன், நீ சப்ஸ்கிரைபர் பண்ணுறேன், என் வீடியோ பாருடான்னுவேன். அவனும் ஓகேடா அனுப்பி விட, நான் பார்க்குறேன், நான் சப்ஸ்கிரைபர் பண்ணுறேன்னு சொல்லணும். ஆனால் பண்ண மாட்டானுங்களாம். அதுக்கப்புறம் நான் திரும்ப ஃபோன் பண்ணி கேட்கும் போது, ஒரு நாள் விட்டு ஃபோன் பண்ணி கேட்டேன். அவன் சொல்லுவானுங்க, நான் எதுடா பண்ணுவேன், நீ ஒரு மூஞ்சி உனக்கு ஒரு வேலை வெட்டி இல்லை, நீ வீடியோ போடுவோம், அதை நான் பார்த்துன்னு இருக்கணுமான்னு இப்படி கூட என்னை வந்து அசிங்கப்பட்டுருக்கான் என் ஃப்ரெண்டு. பட் நான் அப்போ பெருசாக எதுவும் நினைக்கல.
ஏன்னா என் ஃப்ரெண்டு என்ன கலாய்க்கிறான், சரி இட்ஸ் ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்ட்டு. ஸோ இதே மாதிரி ஒரு 4 சேனல் அதே மாதிரி போயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டேன். ஏன் ஒரு இர்ஃபான் மாதிரி ஆக முடியாது, ஒரு டிடிஎஃப் மாதிரி ஆக முடியாது. அவங்களும் நான் வந்து அவங்களுடைய ரசிகன், பட் அவங்கள மாரி நம்மளால ஆக முடியாது. ஏன்னா அவங்களோட திறமை வேற, நம்மளோட திறமை வேற. ஓகே, அவங்க கண்டென்ட் நல்லா பிடிச்சி பண்றாங்க. ஸோ நாமளும் அந்த மாதிரி ஏதாவது பண்ணுவோம், நம்ம கொஞ்சம் புதுசா யோசிப்போம் அப்படின்னு நினைச்சுதான் 1000 சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு ரீச் ஆகணும்னா முதல்ல நீங்க வந்துட்டு உங்களோட தன்னம்பிக்கையை விட்டுடாதீங்க. உங்களோட தன்னம்பிக்கை தான் உங்களை மென்மேலும் வளர்த்தும். உங்களை நம்புங்க, உங்க சேனலை நம்புங்க, உங்க சேனலை பாக்குறவங்கள நீங்க நம்புங்க. அவன் சொல்றான், இவன் சொல்றான், அவன் இப்படி பேசுறான், இப்படி கேலி பண்றான்லாம் நீங்க யாருமே வர சொல்லாதீங்க. பேசுறவங்க பேசிட்டு போட்டோம், நம்ம இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். தன்னன்மைக்கே என்னைக்கும் எழுந்துடாதீங்க. உங்களோட தன்னன்மைக்கை தான் உங்களை வளர்த்து பெரிய ஆளா மாற்றும். என்னுடைய தன்னன்மைக்கே நான் விடலை. நான் கடினமான உழைப்பும் போட்டிருக்கணும்னு நான் சொல்லல. என் தன்னன்மைக்கும் இந்த சேனல் மேல வச்ச நம்பிக்கையும் என்னை கைவிடல. ஒரு காலத்துல நான் ஒருத்தனாவது சப்ஸ்கிரைபர் பண்ணுவானா நான் ஏங்கிட்டே இருந்தேன். யாருமே பண்ண மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு நான் யாருக்குமே சொல்லல. தானா என் வீடியோவை பார்த்து அவங்க ரசிச்சு ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைபர் பண்ணி சில பல கமெண்ட்ஸ் போட்டு எனக்கு கொடுத்துருக்குது எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம், பாக்கியம். உங்க தன்னன்மைக்கு என்னைக்குமே இழந்துடாதீங்க. உங்க மேலேயும் உங்க சேனல் மேலேயும் உங்க வியூவர்ஸ் மேலேயும் நம்பிக்கை வைங்க. நம்பிக்கை தான் எல்லாமே. நம்பினா நம்ம எதுலயும் மோசம் போக போறதில்லை. கான்ஃபிடென்டா இருங்க. என்னோட 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆனது காரணமே இதுதான். ஸோ இது என்னுடைய அனுபவம். இதே மாதிரி நீங்க இது பண்ணீங்கன்னா உங்க சேனலும் போகணும் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நீங்க போடுற உழைப்பும் உங்களோட நம்பிக்கையும் உங்களோட கான்ஃபிடென்ட்டும் இதுதான் உங்க சேனலை உயர்த்தி கொண்டு போறதுக்கு மெயின். சேனலை இன்னும் கொஞ்சம் மேலுக்கு மேலு நான் கொண்டு போகணும். இது என்னோட சேனல்னு சொல்றது, நம்ம எல்லாரோட சேனலும் சொல்றது தப்பு ஒண்ணு கிடையாது. இந்த சேனல் மேலும் மேலும் போகணும்னு என்னுடைய ஆசை. ஸோ 1000 சப்ஸ்கிரைபர் எப்படி ரீச் பண்ணா, நான் இந்த பல தோல்வியை சந்திச்சு தான் 5ஆவதா இந்த சேனலை ஓபன் பண்ணி இதுல சப்ஸ்கிரைபர் 1000 பேர் ரீச் பண்ணதுல நான் ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன். உங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ எனக்கு ஆதரவைங்கோ, நம்ம சேனலை வளர வைங்கோ. நீங்க ஆதரிச்சீங்கன்னா நான் மென்மேலும் வளர்ந்து போவேன். உங்களுடைய சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அன்பான நல்ல உள்ளங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றி. வணக்கம்.